நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 ஜான் மந்த் வரைக்கும் நம்ம மாங்க் மோட்னு ஒரு விஷயத்தை பற்றி நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றி சில வீடியோஸ், நான் முயற்சி பண்ண சில ப்ராக்டிசஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன், என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து ஒரு கோர்ஸாக கண்டக்ட் பண்ணலாம், இல்லை இது வந்து ஒரு ப்ரோக்ராமாக எப்படியாவது கொடுக்கலாம் அப்படின்ற தாட்டில் ஒரு நியர்லி 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். என்னால் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்து ஃப்ரேம் பண்ணி எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி என்னால் கொடுக்கவே முடியாமல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அதோட டெப்த் ரொம்ப ஜாஸ்தி. சில பேர்த்துக்கு அது வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதாவது நிறைய இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுன்ற கேள்வி வரும். அதனால் என்னால் அது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக கொடுக்கும்போது எத்தனை பேர்த்துனால அதை ஏற்றுக்க முடியும்னு தெரியாது. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மாங்க் மோட் அப்படின்ற அந்த ஹோல் ப்ராசஸ்ஸை ஒரு 2 செக்மெண்ட்டாக பிரித்தேன். அதாவது எல்லாத்துனாலையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய லைட் வெர்ஷன், இல்லை நான் வந்து சேலஞ்சிங்காக பண்ணுறேன், நான் மாங்க் மோட் லைட் வெர்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அதை விட பெட்டராக நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு வெர்ஷன். இப்போது அந்த லைட் வெர்ஷன் நான் ரெடி பண்ணிட்டேன். அது ஒரு 5 days வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஒரு 30 days சேலஞ்சாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ஒரு 6 monthsக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பற்றி நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். லைஃப் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, நம்ம டெய்லி இன்ஸ்பிரேஷன் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் சம்வேர் அரௌண்ட் 150+ வீடியோஸ் இருக்கும். அது நிறையா கிளாரிட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எவ்ரி வீக் நம்ம வந்து சண்டே லைவ் வரும்போதும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த லைட் வெர்ஷனில் என்ன தான் பிளான்ன்றதை ஒரு பேசிக்காக கொடுக்குறேன். இந்த லைட் வெர்ஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும், அதாவது மாங்க் மோட் லைட் வெர்ஷன் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அதுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம மாங்க் மோட் அப்படின்னு சொல்லும் போதே நிறையா விஷயங்களை, அதாவது நம்ம இயல்பாக நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடைமுறையில் வச்சுருப்போமோ அது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டிய வரலாம். அது நம்ம லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் இந்த மாங்க் மோட் லைட் வெர்ஷன் அப்படி இருக்காது. மேக்ஸிமம் உங்களோட கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற, நீங்கள் மாற்றிக்க வேண்டிய, எதுக்கு மாற்றணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு தெளிவான எண்ணம், தெளிவான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறதுக்காகவும், நம்ம லைஃப்பில் எந்த ஒரு முடிவையும் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்காகவும், அதாவது கம்ப்ளீட்டாக சொல்லணுன்னா உங்கள் மைண்டை காமாக கிளியராக திங்க் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம சும்மா ஒரு மெடிடேட் பண்ணால் கிடச்சிருமா அப்படின்னா, மெடிடேஷன்றது ஒரு வழி. அது மாதிரி இங்கே நம்ம லைஃப் வந்து மல்டிபிள் டைமென்ஷனில் எஃபெக்ட் ஆகுது. த்ரூ எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸாக இருக்கலாம், சில விஷயங்கள் நம்மளே உருவாக்கலாம், நம்ம பாஸ்ட் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படுது. நான் மாங்க் மோடில் பார்த்திங்கன்னா நியர்லி 100 days ஃபாலோ பண்ணேன். இப்போது இந்த லைட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 different கேட்டகரியாக பிரிப்போம். அதாவது மாங்க் மோடில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னாவே, நீங்கள் வெறும் ஒரு ஜென்ரிக் லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி இல்லாமல், எதுக்கு இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், என்ன புது விஷயம் ஆட் பண்ணணும், அதாவது மைண்ட், பாடி, சோல்னு சொல்லி 3 விஷயங்களாக பிரிச்சுக்கிட்டு அதில் என்ன புதுசாக அடாப்ட் பண்ண போகிறோம், என்ன விஷயத்தை சரி செஞ்சுக்க போகிறோன்ற மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் அப்படின்றனால எவ்ரிடே, அதாவது 5 நாளுக்கு வந்து நீங்கள் ஒரு குரூப்பில் இருப்பீங்க. அந்த குரூப்பில் வந்துட்டு எவ்ரிடே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். 5 நாளுக்கும் என்னென்ன விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். அந்த குரூப் வந்து அந்த 5 நாள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் எகெயின் ஒரு 30-35 days வந்து குரூப் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த 5 நாளில் வெறும் நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸை மட்டும் கற்றுக்காமல், அந்த 5 நாளில் உங்களை அடுத்த 30 நாளைக்கு உண்டான ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் தயார் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த 30 நாள் அப்படின்றது என்னென்னா சேலஞ்ச் பீரியட். அதாவது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கணும்ல. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 30 நாள் பயிற்சி பண்ணணுன்றது தான் ஒரு கோலாக இருக்கும். ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, 22 நாள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் மாறும் அப்படின்றோம். ஸோ அது மாதிரி இது ஒரு 30 நாள் இந்த பேசிக் விஷயங்களை வந்து நீங்கள் அந்த குரூப்பில் இருந்துகிட்டே ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு சில செக்லிஸ்ட் மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணப்படும். அந்த செக்லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது 5 days தான் ஆக்சுவல் வாட்ஸ்அப் ப்ரோக்ராம். அதில் வந்து உங்களுக்கு டைமிங்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்துடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு அதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு FAQ டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து அந்த டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வந்துடும். அது போக அடுத்த 30 நாள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் செக்லிஸ்ட் இருக்கும். இதில் சில மெட்டீரியல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில அஃபர்மேஷன் போஸ்டர்ஸ் இருக்கும். சில ஸ்பெசிஃபிக் மியூசிக் ஆடியோஸ் பயன்படுத்துவீங்க மெடிடேஷனுக்காக. சில இடங்களில் கைடட் மெடிடேஷன்ஸ்க்கான சில ஆடியோஸ் இருக்கும். இது எல்லாமே கலந்து தான் அந்த 5 days வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 30 நாள் முடிச்சுட்டு, அதாவது
5 days அந்த ப்ராக்டிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 30 நாள் முடிச்சதுக்கப்புறமா அந்த குரூப் வந்து டிஸ்மேண்டில் பண்ணப்படும். அதாவது அதுலேருந்து நீங்கள் விலக்கப்படுவீங்க. ஸோ பர்பஸ் அப்படின்றது உங்களோட எண்ணங்களை ரொம்ப தெளிவாக வச்சுக்கிட்டு எப்படி நம்ம லைஃப் அணுகிறது அப்படின்றது தான். இதில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா பேர் யோசிப்பீங்க. இந்த மாங்க் மோடுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் ஒரு வேளை இந்த மாங்க் மோட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எதாவது முடிச்சிருக்கணுமான்னு கேட்டால் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் உங்கள் ஏஜ் 21க்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஷேர் பண்ணுற சில விஷயங்கள் மேபி அந்த ஏஜ்க்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தகுதியானது இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் 21 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். உங்களுக்கு என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் வேணா இருக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி ரொட்டீனில் வேணா இருக்கலாம், உங்களுக்கு லைஃப்பை மாற்றிக்கணுன்ற எண்ணமும் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுன்ற அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சில விஷயங்கள் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து அடாப்ட் பண்ணால் கூட இதில் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதனுடைய ரீசன்ஸும் கம்ப்ளீட்டாக வேறு. இதனுடைய அவுட்கம் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளியர் மைண்ட் செட்டை கொடுக்குறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டியை கொண்டு வர்றது தான் இந்த மாங்க் மோட் ப்ராசஸோடைய நோக்கம். இப்போது நான் வந்து லைட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் வெர்ஷன் அப்படின்றது வந்து என்னால் ஒரு வாட்ஸ்அப் ப்ரோக்ராமோ இல்லை ப்ரோக்ராமாவோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அது மேபி இன் ஃப்யூச்சரில் அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுவே வந்து நிறையா லெவல் ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இது பேட்சாக ரன் ஆகிறதுனால சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு பேட்ச் ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். அந்த லிங்க் போனீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். இது வந்து முழுக்க வாட்ஸ்அப் ப்ரோக்ராம். இதில் வந்து லைவ் வீடியோஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். நன்றி.